கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவலூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் வேலு பிறந்த ஊரில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்காத திமுக அரசு பற்றி அங்குள்ள மக்கள் குறை கூறி வருகின்றனர். அமைச்சர் வேலு ஊரில் மணல் கொள்ளை நடத்தப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். வணக்கம் இளையராஜா. வேலுடைய ஊரில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதை பற்றிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. திராவிட மாடல் அரசு, அதாவது இந்த திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட கோவனூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் அளவுக்கு அதிகமான மண் அள்ளுவதாக சமூக ஆர்வலர் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் உள்ள திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கச்சிராயபாளையம், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர் ஆகிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து ஏரியில் அளவுக்கு அதிகமாக கனிம வளம் கொள்ளை போவதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தெரிவித்தும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தொடர் குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில், பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பிறந்த ஊரில் ஆள் உயரத்திற்கு ஏரியில் ஆங்காங்கே மண் அள்ளுவதால் கனிம வளம் முற்றிலும் பாதிக்கப்படுவதால் ஏரியை நம்பியுள்ள விவசாய நிலங்கள் நீர் ஆதாரமின்றி விவசாயம் செய்ய முடியாமல் போய்விடும் என விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். கனிமவள கொள்ளைக்கு துணை போகும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் கோரிக்கையாக உள்ளது. அதிலும் குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் பிறந்த ஊரில் இது போன்ற ஒரு கனிமவள கொள்ளை நடைபெறுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா. திமுக அமைச்சர் வேலு ஊரில் நடைபெறும் மணல் கொள்ளை தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி இளையராஜா.